ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரைத்த முதலாம் வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைன்னு பார்த்துக்கா, ஆண்டவருடைய தன்மை மாறாத ஒரு வார்த்தையா இருக்கிறது. அவருடைய வேத வாக்கியங்கள், அவருடைய அவரை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறின ஒரு வார்த்தையா இருக்குது. ஏசாயா 53:12 நம்ம வாசிக்கிறோம் அவருடைய தீர்க்க தரிசனத்தை. ஒருவர் வாசிக்கலாமா? ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தம்மேல் சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ஹல்லேலூயா. பலவான்கள் அவருக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட இந்த வார்த்தை அந்த இடத்துல நிறைவேறுது. ஏசாயா 23:34 நிறைவேறுது. அப்போ 34 இருந்து அப்படி முன்னாடி கொஞ்சம் பார்த்தோம்னாக்கா, அவர் வலது புறத்துல இடது புறத்துலயும் 2 பேரை சிலுவையில் அறைஞ்சாருங்களாம். யாருனாக்கா? திருடர்கள். அப்போ அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் என்று சொல்லி, அடுத்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி அந்த வேதவசனம் கூறப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல அந்த தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறுது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. ஆனா இந்த வார்த்தை, பிதாவே, அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னது எந்த நிலையிலிருந்து ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு நிலையில ஆண்டவர் எப்படி அந்த வார்த்தையை சொன்னார்? ஆண்டவர் அவமானப்பட்ட அந்த நிலையில, அநேக காயங்கள் அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த நிலையில, அவர் எப்படியெல்லாம் ஒரு துன்பத்தை அனுபவிச்சார்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவரை கைது செய்த அந்த நபர்கள் என்ன பண்ணாருங்களாங்க, அந்த ராத்திரியில அவருடைய கண்ணை கட்டிட்டு அவரை அரைஞ்சாங்களாம். அடிச்சுட்டு, உன்னை அரைஞ்சது யாருன்னு சொல்லி உன்னுடைய ஞான திருஷ்டியில எனக்கு சொல்லு அப்படின்னாங்களாம். குருடர்களுக்கு பார்வையடை செய்த தேவனை கண்களை கட்டிட்டு அடிச்சுட்டு, உன்னுடைய ஞான திருஷ்டியில நீ சொல்லணும் யார் உன்னை அறிஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியாய் அவரை பரியாசம் பண்ணினார்கள். அந்த அவமானத்தை தாங்கிட்டு அவருக்கு விரோதமாய் அநேக தூஷண வார்த்தைகளை பேசினார்களாம். அவரை லிட்டரலா கெட்ட வார்த்தையில திட்டினாங்க. இப்படிப்பட்ட ஒரு அவமானங்களை சகித்து கொண்டவராய், அது இல்லாம அவருக்கு முட்கிடம் வைத்து யூதருடைய ராஜான்னு பரியாசம் பண்ணாங்களாம். இதெல்லாம் தாண்டி அவருக்கு சாட்டையடிகள் 39, 40 குறைய 39 சாட்டையடிகள் அவர் அடிச்சாங்க. அவர் அடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரோமன் விப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சாட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, ஒரு மல்டிபிள் லெதர்ல அந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹுக் இருக்கும். அந்த ஹுக் இருக்கும். அதுக்கு ஃபிளாக்ரம் அப்படின்னு பேரு இங்கிலீஷ்ல. அந்த சாட்டையால அடிச்ச உடனே இப்படி அடிச்சு அந்த சதையில அப்படி பொத்துட்டு அந்த சதையோட அப்படி கிழிச்சிட்டு வருமா. இப்படி 39 அடி அடிச்சாங்களாம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அந்த அடி வாங்கினவங்க அவங்க ரிகவர் ஆகிறதுக்கே ஒரு 3 இருந்து 6 மாசம் ஆகுமா. அவர் யாருன்னே அடையாளம் கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த அடி இருக்குமா. அப்படிப்பட்டதான ஒரு அடியை வாங்கிட்டு அவருடைய சதைகள் கிழிந்த வண்ணமாய் உடனே அவரு சிலுவையை சுமக்கிறாரு. எப்படி சுமக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சாதாரண இதுல எல்லாம் ஃபிலிம்ல மூவிஸ்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அப்படியே இழைச்சி அந்த கட்டை அப்படியே இருக்குது, அதை அப்படியே சுமந்துருப்பா. அப்படி இல்லை, ஒரு ரஃப் வுட், ரொம்ப ரஃப்பான ஒரு கட்டையை அப்படியே சுமந்துட்டு போறாரு. எங்கெல்லாம் அவருக்கு சரீரத்தில் ஏற்கனவே கிழிக்கப்பட்ட ஒரு சரீரம், அந்த சரீரத்தில் எங்கெல்லாம் அந்த சிகரு குத்திருக்குல்ல, அப்ப எப்படியெல்லாம் ஒழிச்சிருக்கும். கபாலஸ்தலத்துக்கு போறப்ப அந்த பாதை ரொம்ப நல்ல பாதையா இருக்கும்னு நினைச்சு பாக்குறீங்களா? அந்த பாதை ரொம்ப நல்ல பாதையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கபாலஸ்தலம் ஒரு மலை மேல போறப்போ அந்த பாதை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கற்களும் முட்களும் நிறைந்த ஒரு பாதையா இருக்கும். அந்த பாதையில எத்தனை முள்ளு அவர் காலை தொலைச்சிச்சோ தெரியாது, எத்தனை கூர்மையான கற்கள் அவர் காலை தொலைச்சிச்சோ தெரியாது. ஆனா அந்த வலியும் தாங்கிக் கொண்டு, எல்லா வலியும் தாங்கிக் கொண்டு அங்க மேல போறப்போ அவருடைய அற்புதத்தின் கரங்கள் துளைக்கப்பட்டது ஆணையில.
கைகளும் கால்களும் ஆணையிலே கடாவப்பட்டது. அப்போ இவ்வளெல்லாம் ஒரு துன்பத்தை, இவ்வளெல்லாம் ஒரு வேதனையை, ஒரு வலியை சகிச்சு அவரை சிலுவையில மரத்துல ஏற்றின பிறகு அந்த இடத்துல ஆண்டவர் அவர் சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி. இதை சொல்றதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும், ஒரு மன உறுதி வேணும். இதை சொல்றதுக்கு ஒரு மன உறுதி வேணும் இல்ல? அவ்வளோ ரத்தம் சிந்தி கொண்டு, எத்தனை பேர் நம்மளுக்கெல்லாம் ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துடும்ல? நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல, பின்ல அப்படி குத்திக்கினாக்கா ரத்தம் வெளியே வந்துச்சுன்னா அப்படியே மயக்கச்சு விழுந்துருது. ஆனா ஆண்டவர் சிந்தின ரத்தம் எப்படி இருக்கும்? எவ்வளோ ரத்தம் இல்ல ஆண்டவர் சிந்தி இருக்கிறாரு. அந்த சிந்தப்பட்ட நிலையில, அவ்வளோ ஒரு வேதனையை சகித்து கொண்ட நிலையில, அந்த வேதனைக்கு காரணமாக இருந்தவர்களுக்காக ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா வேண்டிக் கொள்றாராம், ஜபிக்கிறாராம். எப்படிப்பட்டதான ஒரு அன்பா இருக்கணும் இது? எப்படிப்பட்டதான ஒரு அன்பா இருக்கணும் இது? இதுக்கெல்லாம் காரணம் அவங்க. ஆனா பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மறைப்பொருள் சிலுவையில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மன்னிப்பு. இந்த புதைப்பொருள்ல இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் புதைப்பொருளா இருக்கும் இல்ல? தோண்டி எடுக்கிறப்ப வைரங்களும் தங்கமும் அதிகமா மண்ணில் கிடைக்கல. அப்போ புதைப்பொருள் மாதிரி சிலுவையில புதைந்து இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மன்னிப்பு. மன்னிப்பு அவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறது மன்னிப்பு. இன்னைக்கு எத்தனை பேர் மன்னிக்கிறோம்? சாதாரண குழ சண்டைக்கு நம்ம மன்னிக்கிறது இல்லை. ஒரு வருஷமா பேசாத இருந்துடுறோம், இல்லை 6 மாசமா, ஒரு வருஷமா, ஒரு 2 வருஷமா பேசாத இருந்துடுறோம் இல்ல? இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஆண்டவராகிய தேவன் இவ்வளோ ஒரு 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 நிலையில இருந்து கூட, சிலுவையில தொங்கப்பட்ட ஒரு நிலையில இருந்து கூட, பிதாவே இவர்களுக்காக மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி சொன்னார்னாக்கா, இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு நிலை வேணும், ஒரு 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 மன உறுதி வேணும். அந்த மன உறுதி நம்ம கிட்ட இருக்குதான்றது ஒரு பெரிய கேள்வி. ஒரு ஆண்டவர் அவருடைய தன்மை மாறாத நிலையில அந்த இடத்துல இருந்தார். அது வெளிப்படுத்துறாரு. எப்படி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த மரத்துல இருக்கிற அந்த இலைகள் ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு இலைகளா இருக்குது. அந்த இலையை நம்ம காயத்துக்கு ஆற்ற ஒரு இலையா இருக்கும்னு வச்சுங்களேன். இப்ப அந்த மரத்தை நம்ம ஏறி அந்த மரத்து மேல அந்த கிளைகள் எல்லாம் ஒற்றி இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அங்கங்க அந்த மரத்தை அப்படியே கூர்மையா வெட்டி இல்ல என்னென்னவோ ஒரு துன்புறுத்தினா கூட அந்த மரத்துல கடைசியா ஒரு இலையை எடுத்துட்டு நம்மளுடைய காயத்துக்கு போட்டாக்கா ஆறிடும். அப்படித்தான் தேவன். அவர் அவ்வளவாய் நொறுக்கினார்கள், அவ்வளவாய் அவர் பாடுபட்டார். ஆனா ஆண்டவர் யார் அதுக்கு காரணமோ அவர்களை பார்த்து என்னன்னு சொல்றாருனாக்கா, இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஆண்டவர் அதை சாதாரணமா சொல்லல. ஆண்டவர் நமக்கு என்ன போதித்தாரோ அதைத்தான் அவர் சிலுவையில் செஞ்சிருக்கிறார். அவர் நமக்கு என்ன போதிச்சார்? அவரு சும்மா வாய் வார்த்தையில சொல்லிட்டு போயிடல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு என்ன போதிச்சாரோ அதைத்தான் அவர் சிலுவையில பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா பிராக்டிக்கலா சொல்லிட்டு போயிருக்கிறார். 5வது மத்தேயு 5:44 ஒருத்தர் வாசிக்கலாமா? மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதைத்தான் ஆண்டவர் செஞ்சார்ல. அவரை நிந்தித்தவர்களுக்காகவும் அவரை துன்பப்படுத்தினவர்களுக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணார்னாக்கா ஜெபம் பண்ணார், வேண்டிக் கொண்டார். எத்தனை பேருக்கு இந்த நிலை இருக்கும் மனசுல? கேட்டா இப்போ நிறைய நம்மளோட எக்ஸப்ஷன் என்னன்னாக்கா, நாமெல்லாம் மனிதர்கள், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சராசரியான கோவம் எனக்கும் இருக்கல்ல அப்படின்னு இருக்கும்ல. நான் கூட இருந்திருக்கிறேன்ல. மன்னிச்சிட்டா கூட சில நேரங்களில் மன்னிச்சிட்டேன் ஆனா மறக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலையில கூட இருந்திருக்கிறேன். ஆனா ஆண்டவரை பத்தி நிறைய ஆராய என்ன தெரியுதுன்னு பார்த்தாக்கா, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தா, மன்னிக்கிறது இல்ல மறந்துடணுமா, மன்னிக்கிறது இல்ல மறந்துடணுமா. இதைத்தான் ஆண்டவர் நமக்கு போதித்து போயிருக்கிறார். அது எந்த காரணமா இருக்கட்டும், அவர் கூட கம்பேர் பண்ண இது ஒரு ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள், ரொம்ப சில ஜனங்க தான் அதை ஃபாலோ பண்றவங்க, சிலர் தான், நிறைய பேர் இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம கோபத்துக்கு உட்பட்டவர்களாய் மாறி விடுகிறோம். ஆனா நம்மளுடைய கோபம் நியாயமாவே இருந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, மன்னிச்சுட்டு மறந்துரு அப்படிங்கிறார்.
இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னாக்கா 1999 1999ல் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஷனரி, அவருடைய மனைவி கிளாடி ஸ்டெயின்ஸ், இவங்க 2 பேரும் மிஷனரி தன்னுடைய குடும்பமாய் அவர்களுக்கு 3 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. இவங்கெல்லாம் ஊழியம் மிஷனரி ஊழியமாக ஒரிசாவில் மனோகர்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் வந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த பஜ்ரங்க தள் அப்படிங்கிற ஒரு ஹிந்து ஆக்டிவிஸ்ட் பீப்புள், அந்த ஒரு கம்யூனிட்டி, அந்த பீப்புள் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, திடீர்னு ஒரு நாள் அவருடைய காரில் தூங்கிட்டு இருக்கிறப்போ அவரையும் அவருடைய 2 மகன்களையும், பிலிப் அப்படிங்கிற ஒரு 10 வயது மகன், அப்புறம் திமோத்தி அப்படிங்கிற ஒரு 6 வயசு மகன், அப்பா 2 மகன்களை எரிச்சிட்டாங்க, உயிரோடு எரிச்சிட்டாங்களாம். எதுக்கு? ஊழியம் பண்ணதுக்கு. குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் பண்ணதுக்கு உயிரோடு எரிச்சிட்டாங்களா. அவங்க ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே கார்லேயே எரிச்சிட்டாங்களாம். எரிச்சிட்டதுக்கு அப்புறம் 13 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்கள வந்து ஒருத்தருக்கு வந்து தூக்கு தண்டனை, இன்னும் 12 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் இதை கேள்விப்பட்ட பிறகு அந்த கிளாடி ஸ்டெயின்ஸ், கிரஹாம் ஸ்டெயின்ஸுடைய மனைவி கிளாடி ஸ்டெயின்ஸ் என்ன சொன்னாங்களானாக்கா, நான் அவர்களை மன்னிக்கிறேன். அவங்க மன்னிக்கிறேன்னு மட்டும் சொல்லாமல் அவங்க மேலே எனக்கு அந்த கசப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு தன்மை இல்லை? நாம் ஆண்டவருடைய தன்மையை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய தன்மையை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவங்க பெற்ற ஒரு 2 பிள்ளை இல்லை, தன்னுடைய புருஷன் உயிரோடு எரிச்சாங்கல்ல, அதெல்லாம் மறந்துட்டு நான் அவங்கள மன்னிக்கிறேன், அத்தனை கொலையாளிகளும் நான் மன்னிக்கிறேன், அவங்க மேல இருக்கிற கசப்பு எனக்கு இல்லைன்னு சொன்னாங்களாம். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. அதை இன்னைக்கு நாம பிரதிபலிக்கிறோமா? சிலுவையில ஆண்டவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு சொல்லிட்டு போல அதை நமக்கு போதிச்சுட்டு போயிருக்கிறார். அப்ப நாம எப்படி இருக்கணும்? அந்த தன்மையில இருக்கிறோமா? நம்ம யார் மேலாம் கோபம் வச்சுன்னு இருக்கிறோமா? இன்னும் நமக்கு அந்த கசப்பு இருக்குதா? நம்மை நாமே நிதானித்து இருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்னு சொல்லி ராபோஜனத்துல நேத்து கூட நம்ம பார்த்தோம்ல. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, நம்மளுடைய உள்ளத்தை கொஞ்சம் நம்மளே ஆராய்ஞ்சு பார்ப்போமே, யார் மேலெல்லாம் கோபம் இருக்குதுன்னு சொல்லி. அந்த கோபம் எந்த அளவில் இருக்குதுன்னு. இதை விடவா ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு வேணும்? இல்லை, இதை விடவா ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வேணும்? நம்மளுடைய கோபம் இதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா ஆண்டவர் இவ்வளவு துன்புறுத்தினாங்க, ஆனால் ஆண்டவர் இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவிடத்துல வேண்டிக் கொள்கிறாருன்னு சொன்னாக்கா, இதை கம்பேர் பண்ணா நம்மளுடைய கோவம்லாம், நம்மளுடைய சின்ன 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 கோவம்லாம் குப்பைக்கு சமம். இல்லை, குப்பைக்கு சமம். அதை அப்படி வெளியே போறப்ப அப்படி தூசி தட்டிட்டு போயிடணும். அப்படி யாராச்சும் கோவத்துல இருந்தீங்கன்னாக்கா தயவு செஞ்சு ஒப்புரவு ஆயிட்டு போயிடுங்க இன்னைக்கு. ஏன்னு கேட்டாக்கா ஆண்டவர் அதைத்தான் நம்மளுக்கு போதிச்சிருக்கிறாரு. நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும் நம்மள. ஏன்னாக்கா நம்மளுடைய மனசு வந்து அப்படியே மாடிஃபை ஆயிட்டு இருக்குது இந்த உலக பிரகாரமா. என்னன்னு கேட்டாக்கா கோவத்தை அப்படியே சரி ஆச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கூட அது அப்படியே மனசுல அந்த கசப்பு அப்படியே நம்ம மனசை நம்மளுடைய இருதயத்தை நம்ம ட்ரெயின் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். என்னன்னு கேட்டாக்கா மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அதை மறந்துடணும் அப்படின்னு. கடினம் தான் மாம்சத்தில் இருக்கக்கூடிய நமக்கு எல்லாமே இது கடினம் தான். ஆனாலும் நிச்சயமாய் அவைகளை நாம் செய்ய இயலும். எதனாலன்னு பார்த்தாக்கா பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் கூடும் ஆகும். அப்போ இந்த வார்த்தையை உறுதியா பிடிச்சுக்கொள்வோம். எப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை? அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த சிலுவையில் இருக்கிற பொக்கிஷம். பில்லிகிராம் பாஸ்டர், ஒரு பெரிய போதகர் பில்லிகிராம் சொன்னார், the beauty of the cross is nothing but forgiveness and redemption. மன்னிப்பு. சிலுவையோட அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா மன்னிப்போம் மீட்போம். அவர் நம்மளை மன்னிச்சதுனால தான் நம்மை மீட்டு கொண்டார். நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னிச்சதுனால தான் நம்மை மீட்டு கொண்டார். அவர் நம்மை மீட்டு கொண்டதுனால தான் இன்னைக்கு சபையில நம்ம காணப்படுகிறோம். உலக பிரகாரமா எத்தனையோ ஜனங்கள் வெளியே போய்கிட்டு இருக்கிற வேளையில இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம கூடியிருக்கிறோம்னு சொன்னாக்கா அவர் நம்மை மன்னித்தபடியால், அவர் நம்மை மீட்டு கொண்டபடியால், எங்கேயோ தெரிஞ்சுக்கிட்டு இருந்து நம்மை மீட்டு கொண்டபடியால். அதைத்தான் நமக்கு ஆண்டவர் போதிக்கிறாரு. மன்னிச்சிரு, மீட்பு தானா வரும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.